தென்காசி பக்கத்தில் இந்த மாதிரி பழைய குற்றாலத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 1 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. ஒரு காடுகளுக்குள்ளே நீங்கள் நடந்தே போகிறது. இங்கே வண்டிகளை வந்து அலௌடு கிடையாது, 2 வீலர்லாம் போகக்கூடாது. இப்போ நடந்தே நம்ம வந்து அந்த குற்றாலத்துக்கு போகிறோம். அது ஒரு நல்ல அனுபவம். மற்ற ஐந்தருவி, மெயின் அருவி, தேனருவி எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மெயின் ரோட்டில் வண்டியில் போய் இறங்கினோமா உடனே அருவியில் போய் குளிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்குது. இது வந்து காடுகளுக்குள்ளே நடந்து போகிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. இங்கே வந்து நிறைய கரடிகள் இருக்கும், சிறுத்தை இருக்கும், புலிகள் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு சைனாவாக இருந்தால் இந்த பாறைக்கு மேலே நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்க மாதிரி எல்லா படிக்கடியெல்லாம் போட்டிருப்பாங்க. சைனா மக்களாக இருந்தால் ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். அங்கேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. பேர் வந்து பிஸ்னஸ் டூர் போகணும். பழைய குற்றாலத்துக்கு இந்த மாதிரி ஷேர் ஆட்டோலாம் வருது, ஆனால் 2 வீலர் நாட் அலவுட். இதோ பழைய குற்றாலம் வந்துட்டாங்க. இந்த பாருங்கள், அருவி வருது பாருங்கள், எவ்வளோ உயரத்தில் வந்து சாடுது பாருங்கள். இதுதான் பழைய குற்றாலம். முன்னாடி இதுதான் மெயின் குற்றாலனாலே இதான் முன்னாடிலாம் பழைய காலங்களில். அப்புறம் காமராஜர் வந்து தான் இதை மாற்றினதாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப உயரத்தில் ஸ்ட்ரைட்டாக சாடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிக்கட்டு மாதிரி மாற்றினாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டாக சாடிக்கிட்டு இருந்தது. அப்போ தலையில் விழுந்துச்சுன்னா தலை வலிக்கும், தலை போயிடும். அதனால் அதை ஒரு படிக்கட்டு மாதிரி மாற்றுறது வந்து காமராஜர் தான் பண்ணியிருக்காரு. காமராஜர் பண்ணி அதோட வேகத்தை குறைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பழைய குற்றாலம் இது. இன்றைக்கி மெயின் அருவின்னு அங்கே இருக்குது, அது ஊர் பக்கத்தில், தென்காசி பக்கத்தில். அது வந்து இப்போ மெயின் அருவி. இது பழைய குற்றாலம். நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வரணும், நடந்தே வரணும்.